கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 11:1 ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அப்படின்னு ஏசாயா எழுதுறாரு. பழைய ஏற்பாட்டுல இருக்கிற மிக முக்கியமான மெசியானிக் ப்ராஃபசிஸ்ல இதுவும் ஒண்ணுங்க. சுத்திலும் அழிவா இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி இந்த காட்சிய எழுதுறாரு. கெசா அப்படிங்கிற ஹீப்ரூ வேர்ட் வெட்டப்பட்ட ஒரு மரத்தோட மீதி இருக்கிற அடிமரத்தை குறிக்குதுங்க. தாவீதோட ராஜ்ய வம்சம் அதோட அதிகாரத்தை இழந்து அசிரியா பாபிலோன் சிறையரப்பு மூலமா கம்பீரமா இருந்த அந்த வம்சமே செத்து போன ஒரு மறக்கப்பட்ட மொட்டை மரக்குறி மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் தாவீதுக்கு தேவன் கொடுத்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் மாறவே இல்லை. அந்த அடிமரத்துல இருந்து 2 விஷயங்கள் எழும்புறதை ஏசாயா பாக்குறாரு. ஒன்னு கோட்டர், அதாவது ஒரு துளிர். இன்னொன்னு நெட்சர், செழிப்பான பலன் தர்ற ஒரு புதிய கிளைய பாக்குறாரு. இது ரெண்டுமே இயேசு கிறிஸ்துவ தாங்க காட்டுது. அவரு தாவீதுக்கும் ஈசாய்க்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வழியில பெத்லஹேம்ல ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு மனுஷனா பிறக்கிறாரு. ஆனா இயேசு அந்த மரத்துல வந்த ஒரு கிளை மட்டும் இல்லைங்க, அந்த மரமே நடுறதுக்கு காரணமான மண்ணே அவர் தான். நித்திய குமாரனா அவரு தான் ஈசாயவே படைச்சிருக்காருங்க. ஆனாலும் வீழ்ந்து போன ஈசாயோடைய வம்சத்தை மீட்டெடுக்க அதே வம்சத்துல ஒரு துளிரா பிறக்கிறதுக்காக தம்மை தாழ்த்துறாரு. செத்து போன அடிமரத்துல இருந்து வந்த அந்த எளிய துளிர் தான் இன்னைக்கு ராஜாதி ராஜாவா எழுப்பிக்கிறாருங்க. ஒண்ணுமே இல்லாத பாழான இடத்துல இருந்தும் தேவனால உயிரை கொண்டு வர முடியுங்கிறதுக்கு இதுவே சாட்சி. நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறேன் என்றார். ஆமென். ஈசாயின் அடிமரமே நேசா நீராதன் கிளையே, ஈசாயின் அடிமரமே நேசா நீராதன் கிளையே.